ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு டிசம்பர் மந்த் ரீடிங். இந்த டிசம்பர் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 அண்ட் பைல் நம்பர் 3. ஸோ 3 பைல் இருக்கு. திஸ் இஸ் பைல் நம்பர் 1, இந்த பிரேஸ்லெட். பைல் நம்பர் 2, pile number 3. You will be okay. So எந்த பைல் சூஸ் பண்ணுமோ தாராளமாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த 2024 எண்ட் டிசம்பர் மந்த் வந்துட்டு என்ன பிரச்சனைகள் இந்த வருஷம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும், ரொம்ப மேஜரான ஒரு இஷ்யூஸ், மேஜரான ஒரு பிளாக்கேஜஸ், எஸ்பெஷலி எது செய்ய போனாலும் அது ஒரு பிளாக்கேஜஸ். ஒரு ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸில் வந்துட்டு நிறைய பிளாக்கேஜஸ் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. பைல் நம்பர் 1 ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதாக இருக்கட்டும், அதை சேல் பண்ணுறதாக இருக்கட்டும், அதில் ரொம்ப ரொம்ப இஷ்யூஸ் இருந்திருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிவ் அப் பண்ணுற ஸ்டேஜ், நிறைய விஷயங்களில் கிவ் அப் பண்ணுற ஸ்டேஜில் நீங்கள் இருந்திருக்கலாம். பட் இந்த டிசம்பர் மந்த் வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ராங்கான அந்த பிளாக்கேஜ் வந்து விலகும். ஸோ சம்வேர் ஏதோ ஒரு வழி கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு வழியாவது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த பிரச்சனைகள், ஒரு மென்டல் இஷ்யூஸ் உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு இருக்குது. எமோஷ்னலான பிரச்சனைகள், ஆல்தோ மூவ் ஆன் ஆகிட்டேன்னு நீங்கள் சொன்னாலுமே வந்துட்டு கண்டிப்பாக மூவ் ஆன் ஆகாமல் தான் இருந்தீங்க. இந்த 2024 வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு நிறைய கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மந்த் டிசம்பர் எவ்ரி ஹரிகேன் கம்ஸ் டு அன் எண்ட். ஸோ எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வருது ஃபைனலி. இது வந்து வெளி பிரச்சனைகள்ங்கிறத தாண்டி பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு மென்டலி அண்ட் எமோஷ்னலி ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ், அது மாதிரி ரொம்ப டீப்பாக ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எஸ், அது வந்து ரிலீஸ் ஆகும். 2025 உங்களோட இயராக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கான ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஐடியாவாக இருக்கட்டும், சூழ்நிலைகள் ஏதோ ஒன்று வந்து ஃபேவராக இருக்கும். ஓகே, அண்ட் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் போல்ட்னஸ் பயங்கரமாக இருக்கும், பயங்கர போல்டாக இருப்பீங்க. இவ்வளோ மாதம் இல்லாத அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இந்த ஒரு மந்த் வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு இருக்கும். ஓகே, ஒரு ஏதோ ஒரு மன அமைதியுமே இருக்கும் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும். இந்த டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க அந்த பயம் குறைய ஆரம்பிக்கும். எதையோ ஒன்று நினைச்சு பயந்துட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பயம் குறைய ஆரம்பிக்கும். உங்க மேல உங்களுக்கான அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுங்கிறது அதிகரிக்கும். ஓகேங்களா? திங்க் ஃபர்ஸ்ட் பிஃபோர் யூ ஜட்ஜ். பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஆக்சுவலி வந்துட்டு இந்த டிசம்பர் மந்த் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து உங்களோட என்ன சொல்கிறது, செல்ஃப் கேராக இருக்கட்டும், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், இது எல்லாமே ஒர்க் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாளாக வந்துட்டு நீங்கள் கொடுத்த ஒரு ரியாக்ஷன்,
ஒரு ஒரு என்ன சொல்றது, எமோஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் அவங்க வந்து உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க ஃபார் பைல் நம்பர் 1க்கு. ஸோ இந்த ஒரு மந்த் வந்துட்டு ஒரு ரியலைசேஷன் கிடைக்கும். நிறைய பேர் வந்துட்டு உங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய விஷஸ், அவங்களோட தாட்ஸை வந்து உங்கள் மைண்டில் வந்துட்டு ஏற்றி அவங்க நினச்சதை உங்கள் மூலயமா செய்ய வச்சுருந்துருக்காங்க ஃபார் பைல் நம்பர் 1. ஸோ அது ஒரு ஸ்ட்ராங் ரியலைசேஷன் வரும். ஸோ ஈஸியாக வந்து உங்களை அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்கங்கிறது வந்து தெரிய வரும். ஸோ இந்த டைமில் வந்துட்டு டிசம்பர் மந்த் வந்துட்டு சம்டைம்ஸ் உங்களுக்கு அது ஒரு உங்கள் மேலேயே உங்களுக்கு கோபம் வரும். இவ்வளோ ஃபுல்லாக இருந்துட்டோமே அப்படின்ற ஒரு தாட்ஸ் கூட வரும். அண்ட் யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களோ அவங்க மேலே தனிப்பட்ட முறையில் ஒரு கோவங்கள் வரும். சரி, அது எதுவுமே வேண்டாம். பிகாஸ் அதை நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க. இந்த ஒரு மந்த் வாட் எவர் ஹேப்பன்ஸ், ரியாக்ஷன்ஸ் மட்டும் வேண்டாம். பிகாஸ் உங்களுக்கு இருந்த மேஜர் இஷ்யூஸ், மேஜர் பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த ஒரு நியூ டோர் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, அந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், அந்த நியூ லைஃப், நியூ பிகினிங் நோக்கி தான் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ உங்கள் லைஃப்பில் என்னென்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்களோ, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களோ, அவங்களோட பவர் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் இனிமேல். யூ கேன் ஆல்வேஸ் ரீரைட் தி ஸ்டோரி. எஸ், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நியூ டோர், நியூ பிகினிங், பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகுது. அப்சல்யூட்லி. ஸோ இனி வர்றது வந்துட்டு இந்த 2025 வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கான ஒரு இயராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கம்ப்ளீட் சேஞ்சஸை வந்து நீங்கள் மாற்றுங்க. சரி, 2024 ஃபார் பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு உங்கள் 2025 எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் விஷன்ஸ் இருக்கணும். கம்ப்ளீட்டாக இந்த ஒரு மந்த் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ் அதை நோக்கி தான் இருக்கணும். பிகாஸ் வந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல கிளாரிட்டி இருக்கும். கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு டிசம்பர் மந்தில் அவ்வளோக்கும் இருக்காது. என்ன வேணும், எதை நோக்கி போகிறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ அது ப்ராப்பராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவுமே வந்துட்டு ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா, எஸ், அந்த பிளாக்கேஜஸ் ரிலேட்டடாக என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியா, ஒரு யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போது நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா, எஸ், திருப்பி வந்து ஒரு யாரோ ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சால்வ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. Page of Pentacles, Two of Cups. See, சொன்னேன்ல, சம் சப்போர்ட் வந்துட்டு இந்த ஒரு மந்த் வந்து ஃபார் பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அண்ட் ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகலாம். அப்படி இல்லைன்னா பழைய ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களோட வந்துட்டு அந்த ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் பாசிபிள். அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பிளாக்கேஜில் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு சொல்யூஷன், எஸ், அது நியராக தான் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. ஒரு பாசிட்டிவான ஒரு சொல்யூஷன் வரும் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக. அண்ட் கெரியர் பார்க்குறப்போ வந்துட்டு டிசம்பர் மந்த்து இது வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் மாதிரியுமே இருக்கும். அந்த சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு ஆஃபர் வரும். ஸோ இது வந்து எப்படின்னா, எதர் நீங்கள் இப்போ பண்ணுற வேலைகளை குவிட் பண்ணலாமா, இல்லை ஒரு நியூ ஆஃபரை அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணலாமா, அந்த ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கே சேலஞ்ச் பண்ணிக்குவீங்க. எஸ், இந்த இயர் எண்டுக்குள்ளார லைக் நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவேன், 2024 என்னோட கெரியர் லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கோல், ஒரு மேனிஃபெஸ்டேஷன், எஸ், அதெல்லாம் நிறையவே பண்ணுவீங்க. அண்ட் இனி உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பிளாக்கேஜஸை தாண்டி காம்படிஷன், சேலஞ்சஸ் இதெல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த நெகட்டிவான ஒரு காம்படிஷன், நெகட்டிவான அந்த ஒரு இதெல்லாம் விலகி பாசிட்டிவ் இருக்கும் நல்லாவே. ஹெல்த் விஷயம் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. பிகாஸ் ஹெல்த் பார்க்குறப்போ வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு வந்து கொஞ்சம் ஒரு ப்ராப்பரான ரெஸ்ட் இருக்காது. நைட்டெல்லாம் உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கும். டே டைம் ஃபுல்லாக அப்படியே டயர்ட்லேயே இருப்பீங்க.
ஸோ அதனால் ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த டிசம்பர் டைம் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ராப்பரான டைம் ஸ்கெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு சில பேர் ரொம்ப பிஸி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிஸி இன் த சென்ஸ், நான் சொன்ன மாதிரி பிளாக்கேஜ் ரிலீஸ் ஆகிறனால நீங்கள் ஏதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் ஆல்சோ 2025 ரிலேட்டடாக ஸ்ட்ராங்கான விஷயம் ஏதாவது ஒன்று செட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மந்த் ஆக்சுவலி ரொம்ப வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப பிஸியாகவும் இருப்பீங்க, ரொம்ப ஒரு ஆக்டிவ் அதிகமாக இருக்கும். ஓகே, கியூரியாசிட்டி நிறையவே இருக்கும். எஸ்பெஷலி கெரியர் விஷயத்தில் வந்துட்டு உங்கள் கியூரியாசிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்துட்டு கியூரியாசிட்டி அவ்வளோக்கும் இருக்காது. பட் சம்வேர் வந்துட்டு அந்த ஒரு லவ் உங்கள் லைஃப்பில் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டெப் எடுப்பீங்க. பட் கெரியர் அளவுக்கு எடுக்க மாட்டீங்க. பட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவீங்க, அதை சரி பண்ண ட்ரை பண்ணுவீங்க. பட் உங்களோட மேஜரான ஒரு எனர்ஜி, மேஜரான திங் பார்த்துக்கிட்டா கெரியர் தான். ஸோ இந்த மந்த் கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. டிசம்பர் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுவீங்க. பட் ஹெல்த் விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் பார்ப்போம். ஓகே, ஜஸ்டிஸ் இஸ் கம்மிங். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ஜஸ்டிஸ். பைல் நம்பர் 2 டெஃபினட்டாக வந்துட்டு இந்த ஒரு மந்த் எஸ்பெஷலி 2024 இது முடியறதுக்குள்ளார எந்த ஒரு ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்களோ அது கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு மன குழப்பங்கள் நிறைய இருக்குது, ஒரு மன போராட்டங்கள் பயங்கர, ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, கான்ஸ்டன்டான ஓவர் திங்கிங். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஜஸ்டிஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு என்னால் நகர முடியல, பிகாஸ் எனக்கு அதுக்கான ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு. பட் அது கிடைக்கும். இந்த ஒரு டிசம்பர் மந்த் வந்து சர்ப்ரைசஸ் நிறைய இருக்கும் ஃபார் பைல் நம்பர் 1. நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் நிறைய விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் ஏதோ ஒரு புது விஷயம் ஏதோ ஒன்று உங்களை தேடி வருது. இது வந்து ப்ரொஃபஷனல் சைடாகவும் இருக்கலாம், பர்சனல் சைடாகவும் இருக்கலாம். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு விஷயம், எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களை தேடி வரும். ஒரு குட் நியூஸ் நிச்சயமாக இருக்கு. அண்ட் ஒரு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவிட்டி வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுவீங்க. ஐ திங்க் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செல்ஃப் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்குவீங்க. ஸோ இந்த ஒரு மந்த் டிசம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் ஃபுல்லாகவே வந்து உங்களை பற்றி தான் இருக்கும். இந்த எனர்ஜி, உங்கள் தாட்ஸ், இது ரிலேட்டடாக நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணுவீங்க. மேபி ஒரு சில பேர் செல்ஃப் கேர் ஜேர்னலிங் பண்ணுவீங்க. டெய்லி இந்த ஜேர்னலிங் எழுதுகிற ஹேபிட் இருக்குது. எஸ், அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இல்லையா, சம் நியூஸ் பேப்பர்ஸ் இல்லை மேகசின்ஸ் இதெல்லாம் வந்துட்டு படிக்கிற ஒரு ஹேபிட் இருந்த பர்சன் நீங்கள். பட் இப்போ குவிட் பண்ணே இருக்கலாம், அண்ட் அகெயின் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. ஸோ சம்வேர் வந்துட்டு உங்களோட மைண்ட் வந்து அந்த ப்ரொஃபஷ்னல் அதில் நல்லா இருக்கணும், ஒரு வேல்யூவான ஒரு பர்சனாக நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அது ரிலேட்டடாக நிறைய வந்து தேட ஆரம்பிப்பீங்க இந்த ஒரு மந்த். ஸோ ஐ கேன் see some brightness, hope அப்படிங்கிறது இருக்குது. இவ்வளோ நாளாக வந்துட்டு இருண்ட மாதிரியான ஒரு வாழ்க்கையில் இருந்தவங்களுக்கு, எது தொட்டாலும் ஒரு ஃபெயிலியரை பார்த்த உங்களுக்கு இனி வந்து ஒரு பிரைட்டான ஒரு லைஃப் அண்ட் ஒரு ஹோப் கண்டிப்பாக இருக்கும். கான்ஃபிடென்ஸ். நான் வந்து சொன்ன மாதிரி பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் அந்த ஜஸ்டிஸ்க்காக தான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, யூஆர் வெரி ஹானஸ்ட். நீங்கள் வந்து யாரையும் வந்து எதுவும் பண்ண மாட்டீங்க, பர்சனலி தெரிஞ்சு யாரையும் வந்து ஹர்ட் பண்ண அப்படிலாம் மாட்டீங்க. பட் ஆனால் வந்துட்டு உங்களை யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களால் பொறுத்துக்கவே முடியாது.
எனக்கு அதுக்கான நியாயம் கிடைக்கணும், ஜஸ்டிஸ் எனக்கு கிடைச்சே ஆகணுன்ற ஒரு அடமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் பைல் நம்பர் 2. அந்த ஜஸ்டிஸ் கிடைக்காம நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பர்சனும் கூட இருக்கீங்க. பட் ஆனால் இந்த டைம் வந்துட்டு நீங்கள் கேட்குற அது கிடைக்கிறப்போ உங்களோட கான்ஃபிடென்ட் வந்துட்டு கொஞ்சம் அதிகரிக்கும். உங்கள் மைண்ட் செட் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு டிபெண்ட்டாக இல்லாமல், யாரையும் நான் டிபெண்ட் பண்ண மாட்டேன், எனக்கான ஒரு லைஃப்பை நான் லீட் பண்ணுவேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். பட் ஆனால் அது ஓவர் நைட்டில் வராது. டெஃபினட்டாக வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டே. நான் ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக இருக்கணும், இனி நானே எல்லாமே செய்யணும், யாரையும் நம்பி நான் இருக்கக்கூடாதுன்ற ஒரு தாட் ஃபஸ்ட்டு வரும். அண்ட் தென் அது ஸ்லோவாக வந்துட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 டெஃபினட்டாகவே வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாகவே மாறிடுவீங்க. அண்ட் ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் ஆல்வேஸ் வந்துட்டு இருக்கும், எஸ்பெஷலி டிசம்பர் மந்த். நீங்களே கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களை மீறி நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, நீங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். ரைட். செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும். செல்ஃப் கண்ட்ரோல் இன் த சென்ஸ் லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல இல்லை, பட் உங்கள் மைண்ட் அண்ட் எமோஷன்ஸ் விஷயத்தில் அண்ட் உங்களோட ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் விஷயத்தில் வந்துட்டு நிறைய செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும். உங்கள் முன்னாடி ஒரு சில பீப்புள் ட்ராமா பண்ணால், முன்னாடி பழைய பர்சனாக இருந்தால் டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவீங்க. பட் இப்போ வந்துட்டு இந்த மந்த் வந்து டிசம்பர் எஸ்பெஷலி பண்ண மாட்டேங்க, சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுவீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாற்றங்கள் சின்ன சின்னதாக பர்சனலி வந்துட்டு இருக்கும். டிசர்வ் சுகர் நாட் சால்ட். கிளென்சிங் இருக்கும் சொன்னேன், ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் இருக்குது, கிளென்சிங் இருக்கும். கிளென்சிங் இன் த சென்ஸ் பீப்புள் இம்பார்ட்டன்ஸ், யார் உங்கள் சர்க்கிளில் வைக்கணும், யார்கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நிறைய லெட் கோ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை இந்த டிசம்பர் மந்த் அசார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், பண்ணுவீங்க. ஓகே, 2025ல் யார் என் லைஃப்பில் இருக்கணும், யாருக்கு இம்பார்ட்டன்ஸ், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு யூ வில் ஃபைட் ஃபார் யூ, உங்களுக்காக ஃபைட் பண்ணுவீங்க இந்த டிசம்பர் மந்த்தில் இருந்து. ரைட். உங்களுக்கு எது வேணுமோ அதை போல்டாக கேட்பீங்க. மற்றவங்க என்ன நினச்சா ஐ டோன்ட் கேர், பிகாஸ் ஐ டிசர்வ். இது வரைக்கும் பைல் நம்பர் 2க்கு ஐ டிசர்வ்ங்கிற வார்த்தை நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் இனி யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தெரியறது ஃபார் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும். ஒரு சில பீப்புளை வந்துட்டு யூனிவர்ஸே ரிமூவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் நல்லா இந்த டிசம்பர் மந்த் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லை யாரோடய பேசாமல் இருப்பீங்க, அவங்க நல்ல பாண்டிங் கனெக்ட் ஆகுவாங்க. பட் யாரு கூட க்ளோஸாக இருந்தீங்களோ அந்த பர்சன் மேபி நோ கான்டாக்ட் மாதிரி போவீங்க. இட்ஸ் நாட் லைக் நீங்கள் ஃபைட் பண்ணிட்டு கிடையாது, பட் நோ கான்டாக்ட் மாதிரி போவீங்க. ஸோ உங்களோட இந்த கான்டாக்ட் லிஸ்ட், அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இதுலேயுமே வந்து மாற்றங்கள் இருக்கும். ஓகே. கெரியர் ஹெல்த் வைஸ் வந்துட்டு பார்க்குறப்போ ஒரு நெகட்டிவிட்டி ரிமூவ் ஆகும். அண்ட் அந்த ஒரு கான்ஸ்டன்டான ஒரு கம்பேரிஷன் சொல்ல மாட்டேன், பட் ஏதோ நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களே, ஏக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் சம்டைம்ஸ் நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. பட் சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் உங்களுக்கே நிறைய சேலஞ்சஸ், காம்படிஷன் வச்சுக்குவீங்க. ஸோ 2025 இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு ஹெவியாக பிளான் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்ட் அண்ட் மைண்டு வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ பேலன்ஸ் பண்ணுங்கள், யூ நீட் டு பேலன்ஸ். ரைட். ஸோ இந்த ஒரு டிசம்பர் மந்த் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வர சேலஞ்சஸ், ஏதோ ஒரு சேலஞ்சஸ் வரும், அந்த சேலஞ்சஸை போல்டாக அக்செப்ட் பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் இது வரைக்கும் ஒரு காம்படிஷனாக இருந்தாலும் சரி, ஒரு சேலஞ்சஸாக இருந்தாலும் அதை நல்ல ஒரு
ஒரு கான்ஃபிடென்ட்டோட இது பண்ண மாட்டீங்க. பிகாஸ் உங்களுக்கு கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. அண்ட் ஃபெயிலியர் என்னால் பார்க்க முடியாது. அண்ட் அதில் மிஸ்டேக்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும், ஒரு ஒரு மைன்யூட்டாக விஷயங்கள் இருந்தாலும் ஹைலி கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு மந்த் ஏதோ ஒரு சேலஞ்ச் வருது, அதை அக்செப்ட் பண்ணுங்க. ஐ குட் see that இது ஒரு ப்ரொஃபஷனல் சைடில் தான் வர மாதிரி இருக்கு. ஸோ அதை அக்செப்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக நீங்கள் போல்டாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக வந்து கொண்டு வர முடியும். ரைட். ஸோ வர ஆஃபர்ஸாக இருக்கட்டும், உங்களோட மெயிலாக இருக்கட்டும், ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், அது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு, ட்ரூவாக இருந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்க. ரைட். சி உங்களுக்கான இந்த ஜஸ்டிஸ், ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் நான் வந்து எல்லாத்துக்கும் அன்பு காட்டினேன், பாசம் காட்டினேன், ஹெல்ப் பண்ணேன், பட் அது எனக்கு கிடைக்கல, ஸோ எனக்கான ஜஸ்டிஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடமெண்ட்டாக உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா, சி எவ்ரி பிளெஸிங் யூ கிவ் வில் எவென்ச்சுவலி பி ரிட்டர்ன் டு யூ. அப்சல்யூட்லி சொல்கிறாங்க. என்னென்ன பிளெஸிங்ஸ் நீங்கள் கொடுத்தீங்களோ, எவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்களோ, அது வேறு விதத்தில் உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த மந்த் கிடைக்கும். டிசம்பர் மந்த் இந்த ஒரு 2024 வந்துட்டு நீங்க என்ன செஞ்சீங்களோ, நல்ல விஷயங்கள் செஞ்சு குட் கர்மா நீங்க வச்சிருந்தீங்கன்னா, எஸ், இந்த டிசம்பர்ல வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரான நிறைய விஷயங்கள் வரும். அந்த குட் கர்மா பேசும். இல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க யாரையும் ஹர்ட் பண்ணிட்டீங்க, உங்களால ஹர்ட் ஆகிட்டாங்க, நீங்க பேசுற வார்த்தைகள் இல்ல நீங்க எடுத்த முடிவுகள்னாலன்னா இப்பவே ஃபர்கிவ்னஸ் கேட்டுக்கோங்க. ரைட். சம் கர்மா வந்துட்டு இந்த டிசம்பர் மந்த் ப்ளே பண்ண போகுது. ரைட். ஸோ ஐ திங்க் வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு வந்து ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசம்பர் மந்த் வந்துட்டு ஒரு டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல இயர் தான். ரைட். சி நீங்கள் மேபி உங்கள் லைஃப்பில் ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கலாம், அவங்க இப்படி பேசுகிறாங்க, இதை பண்ணுறாங்க, பிளாக்கேஜ் பண்ணுறாங்க, ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்க, இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. 2024 ஃபுல்லாமே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் இந்த டிசம்பர் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ஓகே. ஸோ கார்ட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. சேலஞ்சஸ், காம்படிஷன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு போல்டாக அக்செப்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து டிசம்பர் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அட்வென்ச்சரஸ் மாதிரி இருக்கும். உங்கள் டே டு டே லைஃபே போர் அடிக்காது. ஸோ ஏதாவது ஒரு மைண்டில் ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவான ஒரு தாட்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு பிளானிங் கண்டிப்பாக இருக்கும், நிறைய எழுதுவீங்க, படிப்பீங்க. ஸோ அதனால வந்துட்டு டிசம்பர் மந்த் நல்லா இருக்கு ஃபார் பைல் நம்பர் 2. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மந்த் வந்து ஒரு மன அமைதி, மன நிம்மதி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஸோ இங்கே வந்துருச்சு உங்களுக்கு, யூ வில் பி ஓகே. டிசம்பர் மந்த் வந்து யூனிவர்ஸ் ப்ரேயர் இஸ் மஸ்ட். பிகாஸ் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு காமிப்பாங்க உங்கள் கண்ணுக்கு. ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். சி நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷனை வந்துட்டு உங்களுக்கு தெரியும். லைக் ஒரு என்ன சொல்கிறது, லவ்வாக இருக்கட்டும். அண்ட் சி இது வரைக்கும் வந்துட்டு ஈவன் உங்களோட லவ்டு ஒன்னாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு லவ் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இந்த டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டின லவ் கிடைக்கும். நீங்கள் திடீர்னு அந்த ஒரு லவ், அந்த ஒரு ஹாப்பினஸ், சப்போர்ட், அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க, உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். இட் குட் பி கெரியர் வைஸ். அண்ட் ஐ திங்க் வந்துட்டு சம்மோன் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து காமிப்பாங்க.
சொல்லுவாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ டிசம்பர் மந்த் வந்துட்டு ஒரு லவ் கேர் அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் அதே சமயம் வந்துட்டு இது வந்து உங்கள் பர்சனல் சைடு சொல்கிறேன், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பாண்டிங் வித் பீப்புள். இப்போது யார் மேலேயாவது உங்களுக்கு கோபம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபர்கிவ் பண்ணுவீங்க. அந்த பர்சன் மேலே இருந்த அந்த கோபம் குறைய ஆரம்பிக்கும். இது வந்து அவங்களுக்காக பண்ண மாட்டீங்க, பட் உங்களுக்காக நீங்கள் வந்து அந்த விஷயம் பண்ணுவீங்க. அண்ட் ஃபார் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஹீலிங் நல்லாவே இருக்குங்க. ஒரு பயமாக இருக்கட்டும், ஒரு ஹெல்த் இஷ்யூஸாக இருந்துச்சுனாலுமே ஹீலிங் நிறையாவே இருக்கும். ஓகே. அண்ட் காம்படிஷன்ஸி உங்களோட பர்சனல் லைஃப்பில் ஒரு அமைதி இருந்தாலும் உங்களோட ப்ரொஃபஷ்னல் சைடு பார்க்குறப்போ நீங்கள் வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க. பிகாஸ் உங்களுக்கு அந்த உங்கள் மைண்டு வந்து இவ்வளோ நாளாக பிளாக்கேஜில் இருந்துச்சு. பிகாஸ் லேக் ஆஃப் லவ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு கிடைக்காததுனால உங்களோட மைண்ட் வந்து டோட்டல் பிளாக்கேஜாக இருந்திருக்கும். எதை செஞ்சாலும் விருப்பம் இல்லாமல் செய்வீங்க. நியூ ஐடியாஸ், இனோவேஷன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும். பட் இந்த டிசம்பர் மந்த் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி நிறையா இருக்கும். அண்ட் நியூ பிளானிங், நியூ ஐடியாஸ், சம்திங் ஏதோ ஒன்று புதுசாக வந்து பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் உங்களோட ஒர்க் ஏரியாவே, இப்போது நீங்கள் வீட்டில் ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுலேயே நிறைய சேஞ்சஸ் இருக்கும், நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவீங்க. ஸ்பிரிச்சுவலாக சம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக நிறைய அட்ராக்டிவ் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. உங்கள் மைண்ட் செட் கம்ப்ளீட்டாக அது ரிலேட்டடாக இந்த மந்த் இருக்கும். அண்ட் ஃபைட்டிங் ஸ்பிரிட் பார்க்குறப்போ கெரியர் வைஸில் வந்துட்டு பயங்கரமாகவே இருக்கும். உங்களுக்கு வர்ற எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருந்தாலும், ஐடியாஸாக இருந்தாலும், அது ஒரு உடனே நீங்கள் அதை செய்ய ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு மந்த் பார்த்தீங்கன்னா டிசம்பர், நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட் டோட்டலி ப்ரொஃபஷ்னல், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் பர்சனாகவே இருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களை சுற்றி நடக்கிற எந்த ட்ராமாஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. பிகாஸ் உங்கள் கெரியருக்கான அந்த பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகிறப்போ உங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கும். சம் நியூ இனோவேஷன்ஸ் இருக்கும், புதுசாக ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் இருக்கும். அண்ட் அது ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப், எஸ், அது உங்களுக்கு ஃபேவராகவுமே வரும். அண்ட் பிஸ்னஸ் கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சம் ஹோம்மேட் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு சம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று நீங்கள் செய்வீங்க, படிக்கவும் செய்வீங்க, அது நீங்கள் வந்து அது ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணவும் செய்வீங்க. இந்த ஒரு மந்த் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பயங்கர போல்டாக இருப்பீங்க. இது வந்து நான் பர்சனல் விஷயம் சொல்ல மாட்டேன். பர்சனல் விஷயம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அதை அப்படியே விட்டுருவீங்க. பட் விட்டுருவீங்க இந்த சென்ஸ், இட்ஸ் நாட் லைக் சண்டை, ஐ மீன் ஃபைட் இருந்துச்சுன்னா அப்படியே இருக்கட்டும்னு கிடையாது. அந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ், அந்த ரிலேஷனை நீங்கள் டெவலப் பண்ணணுங்கிறத தாண்டி ப்ரொஃபஷ்னலில் தான் வந்து அதிகமாக இருக்கு. பைல் நம்பர் 3க்கு நீங்களுமே வந்துட்டு ப்ரொஃபஷ்னலி வந்துட்டு ஒரு நல்ல வந்து என்ன சொல்வீங்க, உங்களை நீங்களே டெவலப் பண்ணுவீங்க. உங்களோட கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், அண்ட் ப்ரொஃபஷ்னல் ரிலேட்டடான ஒரு பிளானிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் வந்து அப்டேட்டட் மாதிரி இருப்பீங்க. அண்ட் ஐ திங்க் டிசம்பர் மந்த் வந்துட்டு பைல் நம்பர் 3 வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் மோஸ்ட்லி ப்ரொஃபஷ்னல் ரிலேட்டடாக தான் இருக்கும். அண்ட் ப்ரொஃபஷனல் சைடில் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அது வந்து உங்களுக்கு அந்த அதிக கான்ஃபிடென்ட் வந்து கொடுக்கும். அண்ட் உங்களோட ஃபினான்ஷியலி பார்க்குறப்போ ஏதாவது ஒரு மணி லாக் ஆகிருந்துச்சு, இல்லை உங்களை வந்து சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எஸ், நீங்கள் போய் சண்டை போட்டாவது அதை வந்து வாங்கிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஃபினான்ஷியல் பிளாக்கேஜஸ் வந்துட்டு இட் பேலன்ஸாக இருக்கும், ரைட்? ஸோ சம்வேர் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிடுவீங்க இந்த ஒரு மந்த் எஸ்பெஷலி. பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. உங்களோட லவ்டு ஒன்காக பண்ணுவீங்க. உங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்கள தாண்டி உங்கள் லவ்டு ஒன்காக நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. பட் சம்வேர் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு சோர்ஸில் இன்கம் ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ இட்ஸ் ஃபைன், பேலன்ஸ்.
சி சாக்ரிஃபைசஸ்ங்கிறது டிசம்பர் மந்தில் இருக்காது. எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி உங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் பயங்கரமாக இருக்கும். இது வரைக்கும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், இனிமேல் நான் பண்ண மாட்டேன், எனக்கானது என்னோடது தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபைட்டிங் பயங்கரமாக இருக்கும். அண்டு உங்களுக்கு ஆஃபர்ஸ் எது வந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நியூ டோர் ஓப்பன் ஆனாலுமே நீங்கள் பயப்படாமல் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணுவீங்க. லைக் ஒரு நியூ பர்சன் பேச வராங்க, நியூ கான்டாக்ட் வருது, இவ்வளோ நாளாக நீங்கள் ரிஜெக்ட் பண்ண ஒரு பர்சனாக இருப்பீங்க, நியூ ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் நாட் வெல்கம் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பீங்க. பட் இனி அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருப்பீங்க. பாயிண்ட் நம்பர் 1, டிசம்பர் மந்தில் நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். பார்த்தீங்கன்னா ஓப்பன் மைண்டட்னஸ் நிறையவே இருக்கும். சம்டைம்ஸ் ஆல்தோ கெரியர் சைடு ஒரு பாசிட்டிவ் எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில பீப்புளை விட்டு மூவ் ஆன் ஆகி வந்திருப்பீங்கள்ல. ஓகே இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு அவங்களோட நீங்கள் பேசாமே இருந்திருப்பீங்க. அந்த பர்சன் இந்த இயர் எண்டு டிசம்பர் மந்த் திருப்பி உங்ககிட்ட பேசுறதுக்கும், திருப்பி உங்ககிட்ட ஒரு டெக்ஸ்ட் ஆர் கால் பண்ணிட்டு வரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ சம்வேர் உங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஒரு கரெக்டான ஜேர்னியில் போயிட்டு இருப்பீங்க. உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கான ஒரு பாத்வேல போகிறப்போ அந்த பாஸ்ட் பர்சன் யாராக வேணா இருக்கலாம். இது உங்களோட எக்ஸ் பர்சன் மட்டும் கிடையாது. எனி ஒன், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லை எனி ஒன். அந்த பர்சன் திருப்பி ஒரு டெக்ஸ்ட் ஆர் கால் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் உங்களுக்கு அது ஓவர் திங்கிங், அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஏன்னோ அவங்க பண்ண அந்த ஒரு ஹர்ட், உங்களை காயப்படுத்தினது எல்லாமே மைண்டில் அப்படியே வந்து போகும். ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வாட் எவர் இட் இஸ், நீங்கள் பாஸ்ட் மட்டும் போயிடாதீங்க. ரைட், அந்த பர்சனை அக்செப்ட் பண்ணுறீங்க பண்ணல, தட்ஸ் அப் டு யூ. பட் உங்களோட கெரியரில் இருந்து மட்டும் பின் வாங்கிடாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு பர்சனலை தாண்டி கெரியர் இந்த மந்த் ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும். சரி, ஐ டோன்ட் நோ, லைக் 3 பைலுமே கெரியர் தான் மெயினாக சொல்கிறாங்க எஸ்பெஷலி. சரி, அதே மாதிரி உங்களுக்கு கெரியர்லையுமே ஒரு சில பேருக்கு சொல்கிறேன், இந்த தேர்ட் பர்சன் அண்ட் இந்த ஜெலஸாக இருக்கவங்க ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணிட்டு உங்களை அந்த கெரியர் மைண்ட் செட்டில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வர பண்ணுவாங்க. ஓகே, இதை பண்ணால் இந்த கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த எமோஷ்னல், இந்த ஒரு லவ் ட்ராமாலாம் கூட பண்ணுவாங்க. பட் கண்டுக்காதீங்க. ஸோ இந்த கெரியர் பிளானிங்காக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற ஒர்க் இந்த ஒரு மந்த் டிசம்பர் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். எஸ்பெஷலி உங்கள் ஃபேமிலி அண்ட் உங்கள் சரௌண்டிங்ஸ்க்கு தெரிய வேண்டாம். ஸோ ஐ திங்க் பைல் நம்பர் 3, நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட ஒர்க் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் அதுக்கான ஒரு சோர்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ரைட், சி வாட் எவர் இட் இஸ், யூ வில் பி ஓகே. ஓகே, உங்களை என்னதான் கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினச்சாலும், திருப்பி அந்த லவ் ஃபேக்கெல்லாம் பண்ணணும்னு நினச்சாலுமே, நீங்கள் அந்த டைமில் மேபி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் யூ வில் பி லைக் ஓகே. நீங்கள் அது ரிலேட்டடாக திங்க் பண்ணுவீங்க. அண்ட் அது ரிலேட்டடாக யூனிவர்ஸ் ஏதாவது ஒரு சைன் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். இந்த ஒரு மந்த் டிசம்பர் ப்ராப்பர் பிளானிங், ப்ராப்பர் மேனிஃபெஸ்டேஷன், யூனிவர்ஸ் ப்ரேயர்ஸ் அண்ட் ஆல்சோ 2025 என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் கோல் பிளானர், இது எல்லாமே உங்களுக்கு இந்த டிசம்பர் மந்த் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ yeah, that's all for pile number 3. Thank you.